வாங்க கேலக்ஸி இன்ஜின் கார் கூட வந்தாச்சு. இவரது கேலக்ஸி இன்ஜின் கார் ஓனர் நினைக்கிறேன். ஹாய் சார், வெல்கம். தேங்க்யூ சார். நம்ம ஷாப்ல என்ன சார் பண்றோம்? ஆக்சுவலா இங்க வந்து இன்ஜின் டீகார்பனைசேஷன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா ஜென்ரலா எல்லா வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின்ல வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கு அப்புறம் கார்பன் டெபாசிட் ஆகும், கரிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லோக்கல்ல இருக்க மெக்கானிக் ஷாப்ல கொடுத்து இன்ஜின் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அது எதுக்கு கிளீன் பண்றாங்க, அதனால என்ன கார்பன் உள்ள டெபாசிட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் எல்லாமே ட்ராப் ஆயிடும், இன்ஜின் பிக்கப் குறைஞ்சி போயிடும், ரொம்ப நாய்ஸ் வரும், வைப்ரேட் ஆகும், லாங்கெல்லாம் போகும்போது ரொம்ப வண்டி உதற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ள அந்த கார்பன் டெபாசிட் ஆக தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை வந்து முன்னாடி வந்து நம்ம லோக்கல் இருக்க மெக்கானிக் ஷெட்ல கொடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப டைமும் ஆகும், ரொம்ப காஸ்ட் 20,000 to 30,000 கிட்ட ஆகும். இப்போ அதுக்கு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின்லாம் வந்து இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் டீகார்பனைசிங் சொல்லுவாங்க. இன்ஜினையே ஓப்பன் பண்ணாம ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஹைட்ரோ ஆக்சி கேஸ் சொல்லிட்டு உள்ள அனுப்பி இன்ஜின்குள்ள அனுப்பி அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு 30 minutesல உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்ஜின்ல இருக்க அந்த கார்பன் எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜின் நியூ கண்டிஷன்ல வந்துடும், மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், பிக்கப் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். அது கம்ப்ளீட்டாக ஒரு 30 minutes ப்ராசஸ் தான். காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப் தான். நீங்கள் என்ஜின் ஓப்பன் பண்ணி பண்ணுற சர்வீஸ் காஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சீப். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ நம்ம ஊருக்கு இதுதான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 2 weeks தான் ஆகுது. அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணுறோம் சார்? எந்த மாதிரி சிசி எது வரைக்கும் பண்ணுவீங்க? இது பார்த்தீங்கன்னா மினிமம் 50 cc-லேருந்து 4000 cc வரைக்கும் இருக்க எல்லா வெஹிக்கிளுமே பண்ணுறோம். எக்ஸாம்பிள் டிவிஎஸ் 50 பைக்ஸு, ராயல் என்ஃபீல்டு பைக்கில் எல்லா பைக்குமே, அப்புறம் கார் எல்லா கார்ஸு, 800லேருந்து இன்னோவா வரைக்கும் எல்லா கார்ஸு, அதுக்கப்புறம் இந்த லோட் வெஹிக்கிள் டாடா ஏஸு, அதுக்கப்புறம் குட்டி 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 ஸ்கூல் வேன்ஸு, அந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்ஸ் பண்ண போதுமா சார், இல்லை வந்து திரும்ப பண்ணுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர்ல பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் கேப்ல நம்ம ரெகுலராக பண்ணிட்டே இருக்கோம். அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, நீங்க இன்ஜின் ஓப்பன் பண்ண பிரச்சனையே இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் பண்ணுமா சார்? அது 10,000 அதுக்காக. ஏன்னா கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் அந்த டியூரேஷன்ல உங்களுக்கு அதிகமாக டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்க இன்ஜினோட பார்ட்ஸ் வந்து வேறவே ஆகாது. சரி சார், ஓகே. இது இன்ஜினை பிரிக்காம பண்றீங்க, அது எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும், எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டா இருக்கும்? ஆக்சுவலா இது வந்து ஹைட்ரோ ஆக்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்ஜின்குள்ள நாங்கள் அனுப்புறோம். எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இன்ஜின்குள்ள வந்து அந்த ஃபியூல் நம்ம டீசலோ பெட்ரோலோ ஏதோ நம்ம இது பண்ணும்போது அந்த ஃபியூல் எரியாத ஃபியூல் தான் வந்து உங்களுக்கு கார்பனா டெபாசிட் ஆகி அங்கே இன்ஜின்குள்ள வந்து உங்களுக்கு இப்போ இந்த கேஸ் நாம அனுப்பும் போது அந்த எரியாத கார்பன்லாம் இருக்கும்ல, அந்த கேஸ் அனுப்பும் போது எரியாத கார்பன் வந்து நம்ம அதை வந்து ஈஸியா கரைச்சு ஸ்மோக்கா புகையாவே வெளியே வந்து அனுப்பிடும் சீக்கிரமா. அதுதான் ப்ராசஸ் நடக்குது. இப்போ அதை வந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே தெரியுமா, அந்த கார்பன் தெரியுமா இல்லை வந்து தெரியாதுங்களா? நம்மளால பார்க்க முடியுங்களா கார்பன் வந்து? ஏன்னா இப்போ சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா தான் நம்புவாங்க. பிஃபோர் அவங்க கொண்டு வரும்போது கார்பன் நீங்க காமிக்கணும், இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக் காமிக்கணும், நீங்க பண்ண அப்புறம் சர்வீஸ் பண்ண அப்புறம் அது வராத மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சில பேர்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, எப்படி நீங்க அவங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஒருவேளை சில வண்டியில பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வராமையும் போகலாம், அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு சில வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே வந்து இப்போ ஒரு 75+க்கு அந்த அவ்வளவு கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னாவே அந்த கண்டிப்பா பிக்கப் மைலேஜ் அந்த சவுண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், மைலேஜ் எல்லாம் குறைஞ்சிடும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்க கூட ஒரு டிரைவ் டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணிக்கலாம் பிஃபோர். அதுக்கப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டரா நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களே வச்சு ஓட்டணும் அப்படின்னா சூப்பராகவே வந்து நல்லாவே தேவைப்படுறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்பன் அதிகமா இருக்க வண்டியில இப்போ ஒரு நம்ம ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஒரு செகண்ட் கியர் போட்டு ஸ்லோவா ஏத்துறோம் அப்படின்னா கார்பன் இருக்கிற வண்டியில பிஃபோர்ல நல்லா வைப்ரேட் ஆகும், ஷேக் ஆகும், வண்டி ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணிட்டு உடனே நம்ம சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு கம்மியான ஸ்பீட்ல செகண்ட் கியர்ல ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா ஆயிடும்.
இது வந்து எல்லா வண்டியிலுமே ஆஃப்டர் நல்லாவே தெரியும். அதை நம்ம ரியலாவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ண உடனே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? இமீடியட்டா தெரியுங்களா இல்ல வந்து கொஞ்சம் 10 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஓட்டும் ஒரு பைக்கா இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ரன் ஆக உங்களுக்கு அந்த கார்பன் கம்ப்ளீட்டா சைலன்சர் வழியே வெளியே வரும். ஏன்னா இன்ஜின் ரன் ஆக ஸ்மோக் அதிகமாக உள்ள ப்ரொடியூஸ் பண்ணும், நார்மல் ஸ்மோக் அது வழியா உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக அந்த பிக்கப் எல்லாமே ஃபீல் ஆகும். காரா இருந்துச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல உங்களுக்கு நல்லாவே தெரியாது. இதுல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சார்? பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். நீங்க இது ரெகுலரா ஒரு 10,000 கிலோமீட்டர் டியூரேஷன்ல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த பார்ட்டுமே இன்ஜின் பிஸ்டனா இருக்கட்டும், வால்வு, இன்ஜின் ரிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேறே ஆகாது. ஜஸ்ட் நீங்க ஆயில் சர்வீஸ் அதான் நீங்க சொல்றத பார்த்தா இது மூலமா வந்து நிறைய இன்ஜினோட சின்ன மைனர் இது கூட ஃபிக்ஸ் ஆயிடும், மைனர் ப்ராப்ளம்ஸ் கூட ஃபிக்ஸ் ஆயிடும் சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது கார்பன் வந்து உள்ள டெபாசிட் ஆச்சுன்னா இன்ஜின் ரொம்ப டைட் ஆகும். ஒரு வண்டியில இன்ஜின் டைட் ஆயிடுச்சுனாவே ஒவ்வொரு ப்ராப்ளமா நிறைய வரும். செல்ஃப் மோட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில நீங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரபிளா இருக்கும். செல்ஃப் மோட்டர் சுத்த ரொம்ப டைம் எடுக்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகிடும், செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இன்ஜின் உங்களுக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு, கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் வராது, செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அதாவது ஏசியுமே பாத்தீங்கன்னா இன்ஜின்ல தான் வந்து ஏசியோட மோட்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க காயில். அது வந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா சுத்தம், ஏசியோட கூலிங்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏசி போறதுனால உங்களுக்கு மைலேஜ் குறையுதுங்கிற ஸ்டார்டே உங்களுக்கு இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா வரும். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ப்ளஸ் இன்ஜின் லைஃபும் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ அதான் நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஓல்டு காரா இருந்தா கூட நீங்க இந்த பண்ண இந்த ப்ராசஸ் பண்ணா வந்து கொஞ்சம் காரை புதுப்பிக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, கொஞ்சம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். லைக் தட் 90s 80s கார்ஸ் இருந்தா கூட அதை நம்ம ரெடி பண்ணலாம், இதை வச்சு தாராளமா பண்ணலாம். என்ன ஒரே ஒரு இது, அந்த இன்ஜின்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஆயில் லீக்கேஜஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா நாங்களே வந்து கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணா அது வந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா ஆயில் வந்து மேல வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸோட மிக்ஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகாது, அந்த கார்பன் வந்து ஒழுங்கா இதாகுது. ஏன்னா ஆயில் லீக்கேஜ் உள்ள இருக்கும். அந்த மாதிரி இல்லாத நார்மல் கார் எல்லாமே வந்து ஈஸியா பண்ணலாம். அது நாங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடும். இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இருக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு கார்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் நல்லாவே ஒரு ஒயிட் ஸ்மோக் வரும். அந்த ஒயிட் ஸ்மோக் வர வண்டி வந்து நாங்க எப்பயுமே அந்த ரெக்கமெண்டா பண்ண மாட்டோம். ஆனா சொல்லிட்டு நீங்க எப்போ இது என்ன ப்ராப்ளம் பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ஸோ இன் கேஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் டவுட்டோட வராங்க, அவங்களும் பண்ணலான்னு வராங்க, ஆனா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வரல, வண்டி நல்ல இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, இந்த ப்ராசஸ் பண்ண தேவைன்னா நீங்க சொல்லிடுவீங்க இது இப்ப ரெக்கமெண்டேஷன் இல்ல தேவையில்ல அப்படின்னா கிலோமீட்டர் கண்டிப்பா ஒரு 50,000 எப்போ ஓடிடுச்சு அப்படின்னாவே இது பண்ணுவாங்க. தாராளமா எல்லா வண்டியுமே பண்ணுவாங்க. பிலோ 50 வந்து கஸ்டமர் வேணும்னா பண்ணிக்கலாம். அதான் நீங்க சொல்றது இந்த 50,000 ஓடினா கண்டிப்பா பண்ணிக்கலாம் வித்வுட் பிளாக் ஸ்மோக் இல்லைனா கூட கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் ஃபிக்ஸ் ஆயிடும் சொல்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப அதிகமான கார்பன் டெபாசிட் ஆகாது. கார்பனே இனிஷியலா இல்லைனாலுமே உங்களுக்கு இன்ஜின் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம புதுசா இருக்கும் போது நம்ம இன்ஜின் ஃப்ரெஷ்ஷா ஒரு 50,000 தான் ஓடிட்டு அப்போ நம்ம பண்ணதான் உங்களுக்கு இன்ஜினோட பார்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க எவ்வளோ லேக்ஸ் கிலோமீட்டர் ஓடணும்னு கடைசி வரைக்குமே உங்களுக்கு அதே புது கண்டிஷன் அப்படியே இருக்கும். ஸோ நீங்க சொல்றது 30 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா பண்ணிடலாம்னு சொல்றீங்க. ஆமா, ஓகே. அதுக்கு மேல கண்டிப்பா ஆகாதுங்களா? அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு 3000 cc ஒரு 2 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் 40 மினிட்ஸ்ல சர்வீஸ் முடிஞ்சிடும். ஆமா. ஓகே. இதுல வந்து அடிஷனலா நாங்க என்ன பண்றோம்னா, இது ஜெனரலா ஒரு ஹைட்ரோ ஆக்சிக் கேஸ்னு சொல்லிட்டு அதுதான் அந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை யூஸ் பண்ணி தான் பண்றோம். இப்போ நம்ம ஓப்பனிங் இப்பதான் அந்த ஊருக்கு நம்ம புதுசா ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அடிஷனலா பூஸ்டர் மாதிரி ஒரு லிக்விட் நாங்க ஆட் பண்றோம். இட் மீன்ஸ் எல்எஃப்சின்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஹைட்ரஜன் கேஸ்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் காமிக்க முடியுமா சார்? இது வந்து ஒரு ஹைட்ரஜன் லிக்விட். இது வந்து கம்பெனியோட இது நம்ம அடிஷனல் பூஸ்டர் தான். உங்களுக்கு எல்லாமே 100% உங்களுக்கு கேஸ்லயே க்ளீன். அதாவது நம்ம ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் இந்த லிக்விட் வச்சு தான் நீங்க பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. எவ்ரி வெஹிக்கிள் பிலோ 50,000னாலும் சரி, 1 lakhனாலும் சரி, 1,50,000னாலும் சரி, இந்த லிக்விட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆமா, இந்த லிக்விட் நாங்க அதோட யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் ஆட் பண்ணுவோம். டீசலா இருந்தாலும் இன்னொரு டைம் இந்த லிக்விட் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா சார்? அதுதான் நான் சொல்றேன். ஃபியூவல் ஆட் பண்ணிருக்கோம். எப்படின்னா ஒரு 75 பிளஸ் அந்த மாதிரி கிலோமீட்டர்ல ஓடி இருக்கு அப்படின்னா ஒரு 60 ml அந்த மாதிரி வெஹிக்கிளோட இன்டென்சிட்டி பொறுத்து ஒரு 30 ml 50 ml 60 ml, 2 வீலருக்கு ஒரு 10 ml 15 ml அந்த மாதிரி ஆகும். அது எதுக்குன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
இன்னொன்று ஃபியூவலோட கலந்து இன்ஜின்குள்ள போகும்போது அந்த ஃபியூவல் போற வழியில ஏதாவது உங்களுக்கு அந்த இன்ஜெக்டர்ல கார்பன் அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த லிக்விடோட போகும்போது அதுவுமே உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இன்னும் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் அடிஷனலாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ நம்ம இந்த சர்வீஸ் பண்றோம், பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வெஹிக்கிள் ரெகுலர் சர்வீஸ் பண்றோம் இல்லைங்களா, ஒரு ஷாப்லயோ வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்லயே பண்றோம், இதனால வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்ல அதனால இது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? இல்ல அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஆகாது. ஒண்ணு இப்ப இன்ஜின் வந்து பக்கமா வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு வேலை செஞ்சு ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, இன்ஜின் பிளேஸ் எல்லாம் மாத்திருக்காங்க அப்படிங்கும்போது பண்றதுல ரெக்கமெண்ட் இல்லை. நம்மளா இன்ஜின் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு, பட் மைலேஜ் இல்ல, பிக்கப் இல்லை அப்படின்னு சொல்ற, நாய்ஸ் எல்லாம் அதிகமாக அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க இன்ஜின் இப்பதான் வேலை செஞ்சு ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு, நான் சும்மா பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஓகே. அதே மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த வேலை வேணாலும் சொல்லலாம், நீங்க ஆயில் சர்வீஸ் பண்ணலாம், வேற எந்த இன்ஜின் எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, இது ஒன்லி ராசிபுரம் மட்டும் தான் இருக்குங்களா? ஆமா, இப்போதைக்கு இங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ராசிபுரம் மட்டும்தான் இருக்கு, திருச்செங்கோடு எங்கேயுமே இருக்கு. ஓகே, இங்க கடையில வந்தா பண்ணுங்களா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா? இங்க வந்து இப்போதைக்கு இங்க ஷாப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அடுத்த ஒரு 3 to 4 months ஆஃப்டர்ல வந்து ஹோம் சர்வீஸே நாங்க பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கோம். ஓகே, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரையும் நீங்க? upto ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இன் கேஸ் 30-50 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தா என்ன சார்? அப்படியுமே இருந்தா கண்டிப்பா பண்ணலாம், அது கொஞ்சம் அடிஷனலா ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஆட் ஆகும். ஓகே ஓகே, இந்த பிரைசிங் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேர்த்துதான், லிக்விடுக்கும் சர்வீஸ்க்கும் சேர்த்து ஒரு பிரைசிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லிக்விட் வந்து அடிஷனல் தான், பட் இருந்தாலுமே உங்களுக்கு அதோட சேர்த்து பிரைசிங் பண்ணிருக்கோம். பைக் பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டருக்கு வந்து 35 பிலோ வரைக்கும் ஓடிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 700 போகும், 6000. அது வந்து 1000 உங்களுக்கு லிக்விட் அந்த எதுவுமே ஆகும். ப்ளஸ் 35 above 75 வரைக்கும் ஓடிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 850 வரைக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட் 75 above எவ்வளோ ஓடினாலும் சரி, நீங்க 35,000 மேலே ஒரு 2 லட்சம் வரைக்கும் பைக் ஓடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees. அது ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம். காருக்கு வந்து மினிமம் வந்து 25ல இருந்து 75 கிலோ ஓடிச்சு அப்படின்னா 1500 வரும். 75 above ஓடிச்சு அப்படின்னா 2000 வரும். அந்த மாதிரி அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் எல்லாமே வரும். அப்புறம் லாரி பஸ்ஸுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அது இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு 5 to 6 monthsல உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்குமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakh கிலோமீட்டருக்கு 4,000 பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 2 lakhs to அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,400. ஓகே, இன்கேஸ் சில வெஹிக்கிளை வந்து ஸ்பீடாமீட்டர் மாத்திருப்பாங்க, கிலோமீட்டர் ரீசெட் ஆயிருக்கும், அந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, கரெக்டா வேல்யூ பண்ணுவீங்க? இந்த மாதிரி இவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, நம்ம இந்த சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து அதோட கிலோமீட்டர் ரெக்கார்ட் அவங்க மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் கஸ்டமருக்கு வந்து தெரியும் அந்த வண்டி எவ்வளோ ஓடும், கிலோமீட்டர் ரீசெட் ஆனாலுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் வச்சு ஸோ அப்ராக்ஸ் நம்பர் சொன்னா கூட அந்த அப்ராக்ஸ் நம்பருக்குள்ள பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது எந்த ப்ராப்ளமும் நாங்கள் அடிஷனலாகவே பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த வண்டியோட இயர் கேட்போம், மாடல் கேட்போம். இப்போ 2010, 11 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிஷனல். ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 75,000 வந்து இப்போ ஒரு 90,000 ஓடி இருக்கு அப்படின்னா நீங்க எந்த இது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 90,000 ஓடிட்டு இருக்கு, இன்னும் வந்து 70,000 ஓடி இருக்கு அப்படின்னா நீங்க 75,000 ஃப்ரம் 75,000 ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா நான் வந்து பிலோ 70 பண்ணுவீங்களா? 75 above அந்த எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோமோ அதான் அடிஷனலாக தான் பண்ணுவோம். மினிமம் நம்ம பண்ணுறது அடிஷனலாக தான் பண்ணுவோம். அடிஷனலாக பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இது நம்ம இந்த சர்வீஸ் வந்து இன்ஜினுக்கு 200% சேஃப், ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட எதுவுமே வராது. ஓகே, இதுக்கு எதாவது கேரண்டி வாரண்டி கொடுக்குறீங்களா சார்? கேரண்டி வாரண்டின்னு நம்ம என்ன ஏதாவது பண்றது இல்லை. உங்களுக்கு சர்வீஸ் பொறுத்தவங்க கிளீனிங் சர்வீஸ் தான். ஆக்சுவலாக வந்து உள்ள வந்து இன்ஜினை கிளீன் தான் பண்றோம். இதுக்கு வந்து நம்ம கேரண்டி தேவையில்லை. கஸ்டமரே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்காகவே தெரியும். அதுவும் பிளாக் ஸ்மோக் வர வண்டியெல்லாம், டீசல் வண்டியெல்லாம் நம்ம எடுத்துட்டு லைவாகவே கஸ்டமரே பார்ப்பாங்க. ஆக்சுவலாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் ஸ்மோக் பிஃபோர் வந்து சர்வீஸ் பிஃபோர் பிளாக் ஸ்மோக் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் வந்து உங்களுக்கு சின்ன அந்த பிளாக் ஸ்மோக்கே பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளஸ் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அந்த டிஃபரன்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே. மைலேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 5 தாங்களா? மேக்ஸிமம் பர் லிட்டருக்கு 5 வரைக்கும் கிளைம் பண்ணுவோம், அதிகமாக வரும். ஏன்னா கம்பெனி கிளைமை விட இது அதிகமாக போகாது. கம்பெனி உங்களுக்கு புதுசாக வண்டி எடுத்தோடனே ஒரு இவ்வளோ மைலேஜ் வரும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருக்கோம், ஒரு 2 to 3 years போனதுக்கப்புறம் அப்படியே மைலேஜ் குறைஞ்சிரும்.
5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரைக்கும் குறைஞ்சிடும். குறைஞ்ச கிலோமீட்டர் கம்பெனி ஃபர்ஸ்ட் எவ்வளவு தந்துச்சோ அந்த கிலோமீட்டருக்கு உங்களுக்கு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதான் நியூ வெஹிக்கிள் மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிடுன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு வெஹிக்கிள் இன்ஜின் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிளே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி தான். நீங்க பூஸ் மாதிரி வரும், ஃபீல் ஆகவே நல்லாவே இருக்கு. ஓகே சார். ஓகே, நம்ம ஷாப் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது சார்? ஆக்சுவலா ஒரு 10 days தான் ஆகுது ஷாப் ஆரம்பிச்சு. நிறைய ப்ரொமோஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம பீப்புள்ஸுமே வந்து இது ரொம்ப புதுசு, நம்ம ஏரியா பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப புதுசு இது. கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டாங்கன்னா ரெகுலரா இப்போ நம்மகிட்டே வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்த கஸ்டமர் அவர் வந்து அவர் வீட்டில் ஒரு 4 வெஹிக்கிள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வெஹிக்கிள் டெஸ்டிங் மாதிரி வந்து பண்ணிட்டு போயிட்டு அன்னைக்கே வந்து மீதி 3 வெஹிக்கிள் எடுத்து வந்து பண்ணிட்டுலாம் போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஓப்பனிங் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஓப்பனிங் ஆஃபர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 20% ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரேட்லேருந்து 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போயிடும். டைம் பீரியட் ஏதாவது இருக்குங்களா? டைம் பீரியட் வந்து இப்போ ஜூன் 30 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது லாங்ல இருந்து வர இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லமே வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் எபோவ்ல இருந்து வர கஸ்டமருக்கு அடுத்ததான் அவங்க ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் நான் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் ப்ரூஃப் காமிச்சாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு இன்னும் ஒரு 20% டிஸ்கவுண்ட்லாம் பண்ணலாம். நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா நீங்க? எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்துல இருந்து சேலம் போற ரோட்ல 80s டிப்போ, எல்லாத்துக்குமே 80s டிப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா. அந்த 80s டிப்போல ஹைவே பக்கத்துல, சேலம் டு கரூர் ஹைவே பக்கத்துலயே 80s டிப்போக்கு ஆப்போசிட்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஒன்று, பேக்கரி சைட்ல இருக்கு. சாஸ்தா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கு. பேக்கரி சைட்ல நம்ம ஓகே, யாராவது இப்போ சர்வீஸ் பண்ண வந்தாலும் பேக்கரி இருக்கு, அங்க ரெஃப்ரெஷ் ஆயிப்பாங்க பண்ற வரையும். கண்டிப்பா அவங்க ஒரு டீ சாப்பிட்டு வர டைம்ல நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நம்ம சர்வீஸ் டியூரேஷன். ஓகே ஓகே சார். இது நம்ம ஃபீல் பண்ணாதான் தெரியும், ப்ராக்டிக்கலா ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணா தெரியும். உங்களுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு பிளாக் ஸ்மோக் ஏதோ ஒரு வண்டி இன்னும் நம்ம வரல அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை டெமோ பண்ணி கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே காமிச்சாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மறக்காம R2R கிளிக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.